ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சித்தி வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ் தாங்க சமைச்சிருந்தாங்க. பிரியாணி மட்டும் என்ன தாளிச்சு விட சொல்லியிருந்தாங்க. பிரியாணி செஞ்சதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டேங்க. ஆனால் எனக்கு இந்த குக்கரில் விசில் விட்டு செய்கிறது வந்து சரியாக வராதுங்க. கீழே அடி பிடிச்சிருங்க. பயந்துட்டே செஞ்சேன், ஆனால் அன்னைக்கும் அடி பிடிச்சிருச்சு. நீங்கள் குக்கரில் பிரியாணி செய்கிறப்ப எப்படி அடி பிடிக்காமல் செய்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இந்த கேப்பில் சித்தி வீட்டுக்கிட்ட பப்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க இந்த அண்ணா. அந்த அண்ணா கிட்ட பஜ்ஜி வடை எல்லாமே இருந்துச்சுங்க. ஆனால் எங்களுக்கு பப்ஸும் கச்சாயம் தான் அவர்கிட்ட ரொம்ப பிடிக்கும். அதனால் அது 2 மட்டும் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். ஆளுக்கு ஒரு வேலையை எடுத்து செஞ்சுருந்தோங்க. சித்தி வந்து மட்டனில் தண்ணி குழம்பு வச்சுட்டாங்க. பிரியாணி வந்து லைட்டாக அடிபட்டுருச்சுங்க. அதனால் மேலே இருக்க சாதத்தை மட்டும் கொஞ்சம் வடச்சட்டியில் எடுத்து அப்படியே மூடி போட்டு லைட்டாக ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்டோம். அது நல்லாவே வந்துருச்சுங்க. அப்புறம் முட்டை வச்சுருக்காங்க, அது ஒன்று வெந்துட்டுருக்கு. அடுத்து சிக்கனில் 65 கலக்கி வச்சது என் தங்கச்சி தாங்க. இவள் சூப்பராக சிக்கன் 65 கலக்கி வைப்பா. இது ஒன்று தான் அவள் கரெக்டாக செய்கிறதே. அதனால் அந்த வேலையை அவளுக்கு கொடுத்தாச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.